ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிரத்யூ சேது. இது வரைக்கும் பிரத்யூ சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்ததானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன செய்வாங்கன்னா, சாதாரணமான ஆட்களை பேச விடுவாங்க. கடைசியில் அந்த கூட்டம் முடிய போகிற தருணத்தில் தான் அதோட தலைவரை பேச சொல்லுவாங்க. அவர் கடைசியில் பேசினாருங்கிறதுக்காக அவரை நம்ம இன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தமானா சத்தியமாக கிடையாது. அதுபோல் தான் விஜய் பதவியேற்ற அந்த விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியாக பாடினாங்கன்னு உடனே என்னவோ தமிழை வச்சு பொழப்பு நடத்துகிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கொய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேசிய முன்னுக்கு நமக்கு முக்கியம். வந்தே மாதரம் இப்போது சட்டப்படி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குது, எந்த ஒரு அரசு விழாவில் அல்லது ஆளுநர் அல்லது அதாவது பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி ஆட்கள், ஜனாதிபதி அவங்க கலந்துக்கிற விழாவில் முதல்ல வந்தே மாதரம் பாடணும் அப்படின்னு சொல்லி திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது கூட தெரியாமல் நம்ம தமிழ்னு அலறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தேசிய கீதம் பாடியிருக்குது. கடைசியாக தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடியிருக்கிறாங்க. அதுகூட இந்த கருணாநிதி, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கருணாநிதி என்ன பண்ணார், அதிலிருந்து சில வரிகளை கட் பண்ணிட்டார். திராவிடங்கிறதுலாம் சொல்லி கட் பண்ணி நாசக்காடு பண்ணி அப்புறமா தான் தமிழ்த்தாய் வாழ்த்தை என்ன செஞ்சார், ஒரு வழியாக தெலுங்குக்காரராக இருந்தாலும் என்ன செஞ்சார், ஒளி வச்சா நாசமாக போதுன்ட்டு என்ன செஞ்சார், தமிழ்த்தாய் வாழ்த்தை கட் பண்ணி ஒட்டி இவ்வளோ வேலையை அவர் பண்ணார். அப்போல்லாம் வராத கோபம் இப்போது தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியாக பாடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கோபம் வருது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், கடைசியாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறது நமக்கு சிறப்பு தான். எப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய விழாவில் தலைவர் எதுக்காக கடைசியில் பேச சொல்கிறாங்க, அவர் எல்லா கருத்தையும் உள்வாங்குவார், மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லுவார். அதனால் அவர் கடைசியாக பேசினா கூட அவருக்கு இழிவு கிடையாது, அவருக்கு பெருமை தான் சொல்லி பேசுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியாக பாடுறதும் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக அதை கேவலமாக நினைக்கக்கூடாது, அதை நன்மையாக தான் நினைக்கணும். அதனால் வந்தே மாதரம் பாடுறது, அதுக்கப்புறமா வேணால் இனிமேல் வர விஷயங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்தை ரெண்டாவதாக பாட வைக்கலாம். கடைசியாக தேசிய கீதத்தை ஜனகணமனவை எப்போவுமே அது வழக்கமாக ஒரு ஃபங்க்ஷனில் கடைசியாக பாடுறதுனால அதை கடைசியாக பாடும்படியான ஒரு ஏற்பாடை பண்ணலாம். அதுதான் கரெக்டு. அதை விட்டுட்டு கூப்பாடு போடுறது எந்த விதத்துலையும் நல்லதில்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பெரும்பாலான மக்கள் அதைத்தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.